குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th அக்கௌண்டன்சி யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து 6 to 9 வரைக்கும் உள்ள இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் சம் இது நாளையுமே நம்ம பார்க்க போறோம். இந்த 4 சம்மும் நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட் நல்லா தெரியணும். புக்ல பேஜ் நம்பர் 10ல பாருங்க, இந்த ஃபார்மேட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்குரிய ஃபார்மேட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோல, அதாவது தியரி எக்ஸ்பிளனேஷன்ல இத பத்தி சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எப்படி இருக்கும், நம்ம 11th பார்த்த அந்த பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும். டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்ல நம்ம பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, ஆனா சிங்கிள் என்ட்ரி புக் கீப்பிங்ல அப்படி கிடையாது. ஆனா இது பார்க்கறதுக்கு அப்படி பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும். என்ன ஒரு டிஃபரெண்ட், நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல டோட்டல் டேலி ஆயிடும், இதுல டோட்டல் டேலி ஆகாது. இந்த பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சரி, இப்ப நமக்கு முதல்ல லயபிலிட்டி சைட்ல இருக்கிறது நல்லா தெரியணும், அசெட் சைட்ல இருக்கிறது நல்லா தெரியணும். லயபிலிட்டினா என்ன, அசெட்னா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். சரியா? லயபிலிட்டினா என்ன, ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது இவங்களோடது இல்லாதது எல்லாமே என்னது, லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு லோன் மாதிரி. சரியா? இது இவங்களோடது இல்ல, மற்றவங்களுடைய அமௌண்ட், இதை இவங்க கொடுத்தாகணும், அதுதான் நம்ம லயபிலிட்டிஸ் சொல்றோம். அசெட்னா என்ன, அசெட் சைட்ல இருக்கிற எல்லாமே இவங்களோடது, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது எல்லாத்தையும் நம்ம அசெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அது கேஷா இருக்கலாம், லேண்ட், பில்டிங், மிஷினரி, இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் அசெட். சரி, லைபிலிட்டி சைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னா என்ன, நம்ம மத்தவங்கிட்ட இருந்து கடனுக்கு பொருள் வாங்கும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ஆனா அதுக்கு அமௌண்ட் இன்னும் பே பண்ணல, அப்ப அதுக்கு பேர் தான் நம்ம சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா கடனுக்கு பொருள், அவங்களுக்கு பேர் தான் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். அவங்களுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணி ஆகணும், அதனால இது ஒரு லைபிலிட்டி. பில்ஸ் பேயபிள். இந்த பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள், இது ரெண்டுமே கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது கடனுக்கு பொருள் வாங்கும் போதும் விற்கும் போதும் எழுதக்கூடிய ஒரு பில்லுக்கு பேரு தான் பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, பில்ஸ் பேயபிள்னா என்ன, நம்ம பே பண்ண வேண்டியது, அதனால அதுவும் ஒரு லைபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, ஆனா இதுக்குரிய அமௌண்ட்டை நம்ம இன்னும் பே பண்ணாம இருக்கிறோம், அதனால இதுவும் ஒரு லைபிலிட்டிஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க்ல நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கோங்க, அதாவது ஒரு 5,000 டெபாசிட் இருக்கு, ஆனா நம்ம பேங்க்ல இருந்து ஒரு 10,000 அமௌண்ட் எடுக்க முடியுமா? நம்மளுடைய நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல முடியாது, ஆனா சிசி அக்கௌண்ட்ல முடியும். அதாவது பிசினஸ் பீப்புள்ஸுக்கு பேங்க் வந்து இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அலோவ் பண்றாங்க. அதுக்கு பேரு தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். நம்ம போட்டிருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமா சில சமயத்துல, அதாவது செக் வந்து அதிகமா எழுதியிருப்போம், இல்ல யாருக்காவது அமௌண்ட் ஜாஸ்தியா பே பண்ணிருப்போம். அப்ப இந்த பிசினஸ் பீப்புள்ஸுக்காக இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட பேங்க் அலோவ் பண்ணுது. இதுக்கான இன்ட்ரெஸ்டோட திருப்பி நம்ம பே பண்ணணும், அதனாலதான் இது ஒரு டெம்பரவரி லோன் மாதிரி. அதனால இது பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். கேபிட்டல்ங்கிறது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலா இருந்து செயல்படுறதுனால இந்த கம்பெனிக்காக நம்ம போட்டிருக்கிற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு இது ரீபே பண்ணணும் அப்படிங்கறத மீன் பண்ணி இந்த கேபிட்டல் எல்லாமே எப்பவுமே லைபிலிட்டிஸ்ல தான் வரும். சரியா? இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இந்த அமௌண்ட் நமக்கு சம்மில் இருக்காது, டேலியும் ஆகாது, டோட்டல்ல இருந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போடுற ஃபிகர் தான். இதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதே கேபிட்டல் தான். சரி, அசெட் சைட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேஷ் இன் ஹேண்ட், கையில இருக்கிற பணம். கேஷ் அட் பேங்க், பேங்க்ல இருக்கிற பணம், இது எல்லாமே நம்மளோடது, அதனால அது அசெட் சைட்ல வருது. சன்ட்ரி டெப்டார்ஸ். டெப்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து கடனுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்க நமக்கு பே பண்ணணும். சரியா? நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்மகிட்ட பொருளை கடனுக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க பேர் தான் சன்ட்ரி டெப்டார்ஸ், அவங்க நமக்கு பே பண்ணணும், அதனால அது அசெட். பில்ஸ் ரிசீவபிள், இதுவும் இட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ்ல எழுதக்கூடிய ஒரு பில்லு, இது ரிசீவபிள், இது நமக்கு வர வேண்டியது, அதனால இது ஒரு அசெட். ஸ்டாக் இன் ட்ரேட், நம்ம பிசினஸ்ல சேல்ஸ் ஆகாம இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளோடது, அதனால அதுவும் அசெட் சைட்ல வருது.
ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் ஆகவே இல்லை, ஆனா நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம், அதனால அதையும் அசெட்டாவே ட்ரீட் பண்றோம். பிக்ஸ்டு அசெட், அதாவது இதை நிலை சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், மிஷினரிஸா இருக்கலாம், இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு அசெட்ல தான் வருது. இதெல்லாம் அசெட். இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அசெட்டுங்கிறது நம்மளோடது, அது நம்மளுக்குரிய சொத்து. லயபிலிட்டிஸ்ங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு பே பண்ண வேண்டியது. இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சு படிங்க, அப்பதான் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப டோட்டல் டேலி ஆகாது, அசெட் சைடு நமக்கு ஹையஸ்டா வரும். இந்த டோட்டல் அப்படியே நம்ம லயபிலிட்டி சைட்ல எழுதுறோம். மிச்ச அப்புறம் மேல உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை நமக்கு லெஸ் பண்ணும்போது கிடைக்கும் பாருங்க, அதுதான் பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு கேபிட்டலா இருக்க போகுது. இந்த ஃபார்மேட்டை நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பேஜ் நம்பர் 10ல இல்லஸ்ட்ரேஷன் 6 எடுத்துக்கோங்க. நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாம் தரவா பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸசைஸ் சம்ஸை நீங்களாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, illustration 6ல என்ன கொடுத்திருக்காங்க, following are the balances of Santi on 31st December 2018. 31st December 2018 ஓட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இதுலயே சொல்லியிருக்காங்க பாருங்க. prepare a statement of affairs on 31st December 2018 and calculate capital. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கும் போதே நமக்கு அதுல கிடைக்கிறது தான் கேபிட்டல். அப்ப ரெண்டுமே இதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் லைபிலிட்டி, இதெல்லாம் அசெட் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். சரியா? இப்ப பாக்கலாமா? பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு வர வேண்டியது இல்லையா, அப்ப இது என்னது, அசெட். பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து அசெட். பில்ஸ் பேயபிள், இது நம்ம பே பண்ண வேண்டியது, இது லயபிலிட்டி. மிஷினரி, இதுவும் நமக்கு அசெட். பர்னிச்சர்ஸ் அசெட். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கறது நம்ம லயபிலிட்டி சைட்ல பார்த்தோம் இல்லையா, அதனால இது லயபிலிட்டி. ஸ்டாக் அசெட். டெப்டார்ஸ், டெப்டார்ஸ்னாலும் சன்ட்ரி டெப்டார்ஸ்னு போட்டிருந்தாலும் சேம் மீனிங் தான், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டெப்டார்ஸ் அப்படின்னா நமக்கு என்னதான், அசெட். கேஷ் அசெட். இப்ப நமக்கு அசெட் எதெல்லாம், லயபிலிட்டி எதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதை அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ண போதும். கீழே வந்து ஆன்சர் பாருங்க, லயபிலிட்டி சைடு இருக்கு, அசெட் சைடு இருக்கு. இதுல நீங்க ஹெட்டிங்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் இந்த டேட் எழுதிக்கோங்க, 31st December 2018 அப்படிங்கறத. லயபிலிட்டியில என்னெல்லாம் இருக்கு அதை லயபிலிட்டி சைட்ல அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணிருங்க. லயபிலிட்டியில என்ன இருக்கு, பில்ஸ் பேயபிளும் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும். பில்ஸ் பேயபிள் 4000, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 25,000, இது ரெண்டு எழுதியாச்சு. அப்புறம் மிச்சம் இது எல்லாமே அசெட் தான், அது அப்படியே அசெட் சைட்ல வந்து அப்ளை பண்ணிருங்க. பில்ஸ் ரிசீவபிள் 6,000 போட்டாச்சு. மிஷினரி பர்னிச்சர், மிஷினரி பர்னிச்சர் போட்டாச்சு. வேற என்ன இருக்கு, ஸ்டாக், டெப்டார்ஸ், கேஷ். ஸ்டாக், டெப்டார்ஸ், கேஷ். பாருங்க, எல்லாமே நம்ம அப்படியே அப்ளை பண்ணிருக்கோம். இப்ப நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அசெட் சைடு தான் நமக்கு ஹையஸ்ட் அமௌண்டா வரப்போகுது. அதனால அசெட் அப்படியே டோட்டல் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்குது, 1,95,000 கிடைக்குது. இந்த 1,95,000 அப்படியே லயபிலிட்டி சைட்ல எழுதிருங்க. இந்த அமௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அமௌண்ட். சரியா? இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 95,000ல இருந்து இந்த ரெண்டு அமௌண்டோட டிஃபரெண்ட் பார்க்கணும். சரியா? அப்ப இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். 25,000 4,000 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 29,000. இந்த 29,000 1,95,000ல இருந்து லெஸ் பண்ணும்போது நமக்கு 1,66,000 கிடைக்கும். அவ்வளவுதான், இந்த சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 6 இத பாருங்க. நமக்கு இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன மாடல் இருந்ததோ அதே மாடல்ல தான் எக்ஸசைஸ்ல இருக்க போகுது. இதுலயும் பாருங்க, நமக்கு லைபிலிட்டிஸ் எதெல்லாம், அசெட் எதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சாலே நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்பவே ஈஸி ஆயிடும். இது பாருங்க, அதை முதல் நோட் பண்ணிடலாம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னாலே நமக்கு இது லைபிலிட்டி. ஃபர்னிச்சர் அசெட். லேண்ட் அண்ட் பில்டிங் இது எல்லாமே அவங்களோடது, அதனால அசெட். சன்ட்ரி டெப்டார்ஸ், டெப்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அசெட் தான் பார்த்தோம். பில்ஸ் பேயபிள் நம்ம பே பண்ண வேண்டியது, அப்ப இது லயபிலிட்டி. கேஷ் இன் ஹேண்ட் கையில இருக்கிற பணம், அப்ப இது நமக்கு அசெட். பில்ஸ் ரிசீவபிள் நம்ம வாங்க வேண்டியது, நமக்கு வர வேண்டியது, அப்ப இதுவும் அசெட். நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் இது நம்மளோடது, அதனால அதுவும் அசெட். ரெண்டு லயபிலிட்டிஸ் தான் இருக்கு, மற்றது எல்லாமே அசெட். இதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல செஞ்சு பார்த்துடலாம்.
இது நான் வந்து பேப்பர்ல அக்கௌண்டன்சி பேப்பர்ல எழுதியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சி நோட்ல எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க ஹெட்டிங்க இப்படி கொடுத்துருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31st March 2019 இது நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதனால அதை முதல்ல ஹெட்டிங்கா கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா லைபிலிட்டி சைட்ல என்னெல்லாம் எழுதணும், அசட் சைட்ல என்னெல்லாம் எழுதணும்னு எழுதி வச்சிருக்கிறேன். நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ண போறோம். இது வந்து எல்லாத்துக்கும் எழுத முடியாது. நமக்கு சம்பளம் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் எழுதணும். ரெண்டு லைபிலிட்டி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். என்ன ரெண்டு பாருங்க, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேபிளும். அது ரெண்டையும் நான் எழுதியிருக்கேன். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் என்ன 6 lakh, அது எழுதியாச்சு. பில்ஸ் பேயபிள் அது 1,20,000, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது பேலன்சிங் ஃபிகரா நம்ம என்ன எழுத போறோம், கேபிட்டல் எழுத போறோம் அப்படிதானே. சரி, இப்போ அசட் சைட்ல பாருங்க. ஃபர்னிச்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. Land and building 3 lakhs. Sundry debtors 3,02,000. Sorry, sundry debtors 3,20,000. Cash in hand 20,000. Bills receivable 60,000. Stock 2,20,000. அவ்வளவுதான். இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அசட் சைடு தான் நமக்கு வந்து டோட்டல் வந்து ஜாஸ்தியா இருக்க போகுது. அதனால அசட் சைடு அப்படி நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். எப்பவுமே இதை வந்து செகண்ட் காலத்திலேயே நீங்க அமௌண்ட் எழுதுங்க. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த காலத்துல எழுதுவோம். இது அமௌண்ட் அல்லது ருபீஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து அசட் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இதை முதல்ல நீங்க டோட்டல் பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இந்த கமாலாம் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு என்ன கிடைக்குது, டோட்டல் 10 lakh கிடைக்குது. இந்த 10 lakh அப்படியே லயபிலிட்டி சைட்ல எழுதிருங்க. இதுல டோட்டல் பண்ணுங்க. நமக்கு 10 lakh வராது. இங்க என்ன இருக்கு, 6 lakh plus 1,20,000. ஆனா வந்து இது 7,20,000 தான் இருக்கு. ரெண்டே ஆட் பண்ணோம்னா. ஆனா நமக்கு 10 lakh வரணும் இல்லையா. அந்த 10 lakh வரணும்னா ரிமைனிங் அமௌண்ட் தான் இங்க கேபிட்டல்ல நம்ம எழுதணும். அது எப்படி பண்றது, இந்த 10 lakh இங்க நான் நோட் பண்றேன். நீங்க தனியா ஒரு பேப்பர்ல இந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டுக்கோங்க. 10 lakhோட இந்த 7,20,000 நம்ம லெஸ் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2,80,000 கிடைக்குது. இந்த 2,80,000 நீங்க இங்க கேபிட்டலா எழுதிருங்க. எழுதிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த டோட்டல் வந்து டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி. இதை நீங்க டோட்டல் பண்ணும்போது இப்ப 10 lakh கிடைக்கணும். இந்த டோட்டல் பண்ணுங்க. 0,0,0,0,82 10க்கு 0 1 10. சரியா? அப்ப வந்து இது டோட்டல் 10 lakh கரெக்டா வந்துட்டு அப்ப நீங்க பண்ணது சரி அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க புக்ல அந்த ஆன்சர் செக் பண்ணிருங்க. பாருங்க 6ல ஆன்சர் பாருங்க. கேபிட்டல் 2,80,000. இப்ப நம்ம பண்ண சம் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. பேஜ் நம்பர் 11ல இல்லஸ்ட்ரேஷன் 7 எடுத்துக்கோங்க. இது 6th சம் விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். இதுல 2 செய்ய போறோம். எது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் பண்ண போறோம். நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ்ல அதுல உள்ளதும் இதுல சேர்ந்து வருது. இது ரெண்டையுமே பண்ண போறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் பண்ண போறோம், ப்ராஃபிட்டையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன் 1st April 2017, 1st April 2017. சரியா, கொடுத்துட்டு ஒரு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 75,000. இது என்ன கேபிட்டல் நமக்கு தெரியணும். சரியா, அடுத்து கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 31/3/2018 ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம இதுல ஒரு கேபிட்டல் கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா, அது வந்து க்ளோசிங் கேபிட்டலா இருக்கும். 2017க்கு அவங்களே ஒரு கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அப்ப இது வந்து நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலா இருக்கும். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பனிங் கேபிட்டல். நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் தெரியாது, அது சம்லே கொடுக்கல. அதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. 15,000, அதாவது டிராயிங்ஸ் 15,000 கொடுத்துருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் 20,000 கொடுத்துட்டாங்க. நமக்கு ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னதான் வேணும், க்ளோசிங் கேபிட்டல் வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் வேணும், அடிஷனல் கேபிட்டல் வேணும், டிராயிங்ஸ் வேணும். எல்லாமே இருக்கு. க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் இல்ல. அதுக்கு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸையே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, இப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு எது லைபிலிட்டிஸ் எது அசெட் அப்படின்னு தெரியணும். சரி, பாத்துருங்க. கேஷ் அப்படிங்கிறது நமக்கு அசெட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு அசெட்,
பில்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு வர வேண்டியது, அதனால அது அசெட். ஃபர்னிச்சர் நம்மளோடது அசெட். லேண்ட் அண்ட் பில்டிங் நம்மளோடது அசெட். டெப்டாஸ் இதுவும் அசெட் தான். கிரெடிட்டாஸ் பாருங்க, கிரெடிட்டாஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நமக்கு லைபிலிட்டிஸ்ல தான் வரப்போகுது. கேஷ் அட் பேங்க் இதுவும் அசெட். பில்ஸ் பேயபிள் நம்ம பே பண்ண வேண்டியது, அதனால இது லைபிலிட்டிஸ். 2 லைபிலிட்டிஸ் இருக்கு, மற்றது எல்லாமே நமக்கு அசெட்டா இருக்கு. இதுல ஒரு கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், அதுக்கு பேரு க்ளோசிங் கேபிட்டல். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கீழே நம்ம ஆன்சர் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2 லைபிலிட்டிஸையும் இந்த சைடு எழுதியிருக்கோம், அதாவது கிரெடிட்டாஸையும் பில்ஸ் பேயபிளையும் எழுதியிருக்காங்க. மிச்ச அமௌண்ட் எல்லாமே நமக்கு அசெட்டா இருக்கு பாருங்க. மற்ற எல்லாம் இங்க இருக்கும். கேஷ் இருக்கு, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இருக்கு, பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு, ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், டெப்டாஸ், தென் கேஷ் அட் பேங்க். இப்போ எல்லாமே இருக்கா? இப்போ டோட்டல் பண்ணியிருக்காங்க 1,03,000 கிடைக்குது. இந்த 1,03,000 அப்படி லைபிலிட்டி சைடில் போட்டுறோம். இப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். இதுதான் 88,000. இதுக்கு பேரு கேபிட்டல். பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் நமக்கு க்ளோசிங் கேபிட்டலா இருக்க போகுது. சரியா? இப்போ நம்ம ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி சம்லே சொல்லியிருக்காங்க. இது பாருங்க. கால்குலேட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட்டோ அல்லது லாஸையோ இதை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு முதல்ல க்ளோசிங் கேபிட்டலை தான் நம்ம பேஸா வச்சு பண்ண போறோம். இதுல நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, தெரியும். ஓப்பனிங் கேபிட்டல் சம்லேயே மேல கொடுத்துருக்காங்க. டிராயிங்ஸும் இருக்கு, அடிஷனல் கேபிட்டலும் இருக்கு. இப்போ நம்ம ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? எப்படி பண்ணோம்? அதை க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸை ஆட் பண்ணுவோம், மற்ற 2 லெஸ் பண்ணுவோம். தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல ஃபர்ஸ்ட் 5 சமயம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்களேன், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ப்ராஃபிட்டா கேபிட்டலை போட்டாச்சு, அதோட டிராயிங்ஸ். இந்த கேபிட்டல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்ச 88,000, இந்த அதோட டிராயிங்ஸ் 15,000 சம்பள கீழே கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணிருக்கோம். அதோட அடிஷனல் கேபிட்டல் 20,000 கொடுத்துருக்காங்க, அதை லெஸ் பண்ணிருக்கோம். ஓப்பனிங் கேபிட்டலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 75,000, அதையும் நம்ம லெஸ் பண்ணிருக்கோம். நமக்கு 8,000 கிடைச்சிருக்கு. இதுக்கு பேரு ப்ராஃபிட். நம்ம இப்ப ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாடல்ல தான் நமக்கு எக்ஸசைஸ் சம்மும் இருக்க போகுது. பேஜ் நம்பர் 33ல எக்ஸசைஸ் 7 எடுத்துக்கோங்க. இதுவும் இல்லஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இல்ல பாருங்க, நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இயர் பாருங்க 2018. இந்த ஸ்டேட்மெண்ட் 2019 கூடியது. அப்ப இதுல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற கேபிட்டல் நமக்கு க்ளோசிங் கேபிட்டலா இருக்கும். இந்த 1,20,000 அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? வித்ரா, அதாவது இதுதான் டிராயிங்ஸ் சொல்லுவோம். நம்ம பிசினஸ்ல இருந்து ஓன் யூஸுக்காக எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனல் யூஸ்ன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க? அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. செம்ம நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தென் நமக்கு ப்ராஃபிட் அல்லது லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்றோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு முதல்ல லைபிலிட்டிஸ் எது, அசெட் எதுன்னு தெரியணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கறது ஒரு டெம்பரவரி லோன்னு சொன்னேன், இது ஒரு லைபிலிட்டி. டெப்டாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அசெட். பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு வர வேண்டியது, அது அசெட். கம்ப்யூட்டர்ங்கிறதும் ஒரு அசெட். மிஷினரி அசெட். ஸ்டாக் இன் ட்ரேட், இது நமக்கு பிசினஸ்ல நமக்கு சேல் ஆகாம இருக்கிற ஸ்டாக், அதுவும் அசெட். கிரெடிட்டாஸ் பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டிஸ் இருக்கும். பில்ஸ் பேயபிள் நம்ம பே பண்ண வேண்டியது, அதனால அதுவும் லைபிலிட்டி. கேஷ் இன் ஹேண்ட் கையில இருக்கிற பணம், இதுவும் அசெட். இப்ப நம்ம இதை நோட்ல செஞ்சு பார்க்கலாம். எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. முதல்ல நீங்க ஹெட்டிங்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆன் 31st March 2019 அப்படிங்கறத எழுதிருங்க. லைபிலிட்டி அமௌண்ட் அல்லது ருபீஸ், அசெட் அமௌண்ட் அல்லது ருபீஸ் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இதுல உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எழுதிக்கும். லைபிலிட்டிஸ்ல நமக்கு 3 இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்டும், பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டார், இது 3ஐயும் இங்க எழுதியிருக்கேன். இதுல அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணிருங்க. பேங்க் ஓவர் டிராஃப்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50,000. கிரெடிட்டார்ஸுக்கு 90,000. பில்ஸ் பேயபிள் 2,40,000. இப்ப அசெட் சைட்ல அப்ளை பண்ணிருங்க. டெப்டார்ஸுக்கு நமக்கு 1,80,000 கொடுத்திருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிள் இது எவ்வளோ? 70,000.
computer 30,000, machinery 3 lakh, stock in trade 1,60,000, cash in hand 60,000. அவ்வளவுதான், எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த டோட்டல் பண்ணிருங்க. டோட்டல் பண்ணா நமக்கு 8 lakh கிடைக்குது. இந்த 8 lakh அப்படியே லைபிலிட்டி சைட்ல அப்ளை பண்ணிருங்க. இப்ப நமக்கு இதுல டோட்டல் வந்து டேலி ஆகல, 8 lakh வரல பாருங்க, கண்டிப்பா வராது. இந்த பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இந்த கேபிட்டல் என்ன கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பேலன்சிங் ஃபிகரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். சரியா? இந்த 8 lakhல இருந்து இது மூணையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 2 lakh, 3 lakh, 3,80,000 கிடைக்கும். இந்த 3,80,000 8 lakhல இருந்து லெஸ் பண்ணிருங்க. 4,20,000 கிடைக்கும். அந்த 4,20,000 தான் நம்ம கேபிட்டலுக்கு நேரா எழுதுங்க. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 5 சம்ல நம்ம இதை பார்த்திருப்போம். அதாவது க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணி அடிஷனல் கேபிட்டலையும் ஓப்பனிங் கேபிட்டலும் லெஸ் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? க்ளோசிங் கேபிட்டல் நம்ம இந்த சம்ல கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 4,20,000 தான் நம்ம க்ளோசிங் கேபிட்டலா எழுதிக்கிடணும். 4,20,000. டிராயிங்ஸ் நமக்கு புக்லயே கொடுத்திருக்காங்க, 30,000 கொடுத்திருக்காங்க. டிராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்ப கிடைக்கிறது 4,50,000. இதோட அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 40,000 கொடுத்திருக்காங்க. இதை நீங்க லெஸ் பண்ணிருங்க. இப்ப நமக்கு கிடைக்கிறது 4,10,000. இதோட ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000 கொடுத்திருக்காங்க. இதையும் நீங்க லெஸ் பண்ணிருங்க. லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 2,90,000. இந்த 2,90,000 தான் நமக்கு ப்ராஃபிட். இப்ப நீங்க புக்ல வந்து செக் பண்ணிருங்க. பாருங்க, புக்ல பாருங்க, illustration 7க்கு க்ளோசிங் கேபிட்டல் 4,20,000 கொடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் 2,90,000 கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்மளும் கண்டுபிடிச்சோம். க்ளோசிங் கேபிட்டலுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 4,20,000. ப்ராஃபிட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 2,90,000. இப்ப நம்ம பண்ணா சம் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நம்பர் 12 எடுத்துக்கோங்க. இதுல illustration 8. இது 7th சம்மை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. இது என்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டது, க்ளோசிங் கேபிட்டல் வேணும், டிராயிங்ஸ் வேணும், அடிஷனல் கேபிட்டல் வேணும், ஓப்பனிங் கேபிட்டல் வேணும் இல்லையா? இதுல பாருங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க 2 டேட்ல. சரியா? வேற என்ன கொடுத்திருக்காங்க, கீழே டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டலும் இல்ல, க்ளோசிங் கேபிட்டலும் இல்ல. அந்த ரெண்டையுமே நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்பதான் நம்ம ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க முடியும். இல்ல டேட் கொடுத்திருக்காங்க பாருங்க, 1/4/2018 ஒரு ஸ்டேட்மெண்ட், 31/3/2019 ஒரு ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்ப நம்ம 2 கண்டுபிடிக்கணும். அப்போ ஒன்னொன்னுலயே நமக்கு ஒரு கேபிட்டல் கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த டேட் பாருங்க, 2018 2019. அப்ப இதுல கிடைக்கிற கேபிட்டலுக்கு பேரு ஓப்பனிங் கேபிட்டல். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நமக்கு கிடைக்கிற கேபிட்டலுக்கு பேரு க்ளோசிங் கேபிட்டல். பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டலும் கிடைச்சிரும், க்ளோசிங் கேபிட்டலும் கிடைச்சிரும். வித்ரா டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க, அடிஷனல் கேபிட்டலும் கொடுத்திருக்காங்க. இப்ப சம்ம பார்ப்போம். இந்த முதல்ல உள்ள ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்றதுக்கு இந்த அமௌண்ட் மட்டும்தான் எடுக்கணும். இந்த அமௌண்ட் அப்படியே நீங்க மறைச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்கு முன்னாடி நமக்கு அசெட் எது, லைபிலிட்டிஸ் எதுன்னு தெரியணும். கேஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு அசெட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசெட், சண்டரி டெப்டார்ஸ் அசெட், ஸ்டாண்டர்ட் கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி, லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லையா, அதனால அதுவும் லைபிலிட்டி. பிசினஸ் பிரிமிசஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் நமக்கு அசெட் தான். பர்னிச்சர் அசெட். பிசினஸ் பிரிமிசஸ்னா தமிழ்ல இத வணிக வளாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேம்பஸ் மாதிரி இது ஒரு பில்டிங் தான் குறிக்குது. அதனால இதுவும் நமக்கு அசெட் தான். பர்னிச்சர்ஸ் அதுவும் ஒரு அசெட். இப்போ வந்து இதை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது அப்படி பாருங்க, முதல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன் 31st
ஏப்ரல் 2018. சரியா? கொடுத்துட்டு நமக்கு எத்தனை லைபிலிட்டி இருக்கு? ரெண்டு தான். சண்டே கிரெடிட்டாஸும் லோனும் மட்டும் தான் இருக்கு. அது ரெண்டையும் நம்ம லைபிலிட்டி சைட்ல போட்டுப்போம். மற்ற எல்லாமே அசெட் சைட்ல. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இந்த அமௌண்ட்டை நம்ம தொடக்கூடாது. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு டோட்டல் பாத்தீங்கன்னா அசெட் சைட்ல உள்ள டோட்டலை வந்து முதல்ல ஆட் பண்ணிக்கிறோம். இதுல நமக்கு வந்து 5,30,000 கிடைக்குது. இது அப்படியே லைபிலிட்டி சைட்ல போட்டுட்டு நமக்கு பேலன்சிங் ஃபிகரா எவ்வளவு வருது? 4 lakh வருது. இதுதான் நமக்கு கேபிட்டல். இது என்ன கேபிட்டல்? ஓபனிங் கேபிட்டல். சரியா? சரி, நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன டேட் கொடுப்போம்? 31st March 2019. அதுதான் இதுலயும் கொடுத்துருக்கோம் பாருங்க. 31st March 2019 கொடுத்தாச்சு. ரெண்டு லைபிலிட்டிஸ் தான். அதுல அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த செகண்ட் காலத்துல உள்ள அமௌண்ட்டை மட்டும்தான் எடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள அமௌண்ட்டை விட்டுருங்க. இல்ல பாருங்க, அது அமௌண்ட் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லோன் மற்றது எல்லாமே நமக்கு அசெட் சைட்ல இருக்கு. இப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா அசெட் சைட்ல நமக்கு 5,64,000 கிடைக்குது. அது அப்படியே லைபிலிட்டி சைட்ல போட்டுருங்க. பேலன்சிங் ஃபிகரா 4,42,000 கிடைக்குது. இதை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு க்ளோசிங் கேபிட்டல். சரியா? நமக்கு இப்ப க்ளோசிங் கேபிட்டல் தெரியும், ஓபனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒண்ணு நமக்கு சம்ல பாருங்க, கீழே கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னது? டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரோடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல். அப்ப இந்த 45,000 நமக்கு வந்து அடிஷனல் கேபிட்டல். வேற என்ன கொடுத்திருக்காங்க? வித்ட்ரா 2,500 பர் மந்த். இந்த பர் மந்த்ங்கிற வார்த்தை நமக்கு இது வரைக்கும் எந்த சம்லையும் நம்ம பார்க்கல. பர் மந்த் அப்படிங்கும் போது ஒரு இயருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த எடுக்கும் போது நமக்கு 30,000 கிடைக்குது. அப்ப டிராயிங்ஸ் நமக்கு 30,000 தான். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து சம்ல அப்ளை பண்ணும்போது பாருங்க, க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம பேஸ் பண்ணி பண்ண போறோம். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் 4,42,000. அதை அப்படியே எழுதிக்கோங்க. அதோட டிராயிங்ஸ் 30,000 நமக்கு வந்து ஆட் பண்ணிப்போம். 4,72,000 கிடைக்கு. அதோட அடிஷனல் கேபிட்டல் 45,000 சம்லே கொடுத்திருக்காங்க. அதை லெஸ் பண்ணா 4,27,000 கிடைக்குது. ஓபனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுல எவ்வளவு இருக்கு? 4 lakh இருக்கு. அந்த 4 lakh இதுல கொடுத்துருங்க. இப்ப மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இந்த 27,000 தான் நமக்கு ப்ராஃபிட். சரியா? இவ்வளவுதான். இதை வந்து எக்ஸசைஸ் சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாயிடும். பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. இதுல எக்ஸசைஸ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. இதுவும் இல்லஸ்ட்ரேஷன் 7ல உள்ள மாடல் தான் இருக்கு. இதுலயும் பாருங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற கேபிட்டலுக்கு பேர் என்னது? ஓபனிங் கேபிட்டல். இந்த ஸ்டேட்மெண்ட்ல கிடைக்கிற கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டலா இருக்கும். கீழே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? ஃபர்தர் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. இதுதான் அடிஷனல் கேபிட்டல். வேற கொடுத்திருக்காங்க 2,500 பர் மந்த். அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கணும்? 2,500 into 12 equal to 30,000. 30,000 தான் நமக்கு டிராயிங்ஸ் இருக்க போகுது. இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். இது ரெண்டையும் இப்ப நோட்ல நம்ம செஞ்சு பார்த்துடலாம். நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் முதல்ல உள்ள காலத்துல உள்ள டேட்டா போடுறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன் 1st January 2018. அதுக்கு வந்து நமக்கு லைபிலிட்டி சைட்ல என்னென்ன அப்ளை பண்ண போறோம், அசெட் சைட்ல என்னென்ன அப்ளை பண்ண போறோம்னு எழுதிட்டேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன் 31st December 2018. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நமக்கு இருக்க போது. இதுல கிடைக்கிற கேபிட்டல் நமக்கு வந்து க்ளோசிங் கேபிட்டல் இருக்க போது. இது ரெண்டையும் வச்சு நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணி அடிஷனல் கேபிட்டலையும் ஓபனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்து அமௌண்ட் அப்ளை பண்ண வேண்டியதான். லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் லைபிலிட்டிஸா இருக்கு. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பேங்க் லோன், பில்ஸ் பேயபிள். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் உள்ள காலத்துல உள்ள அமௌண்ட்டை மட்டும் பாருங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் நமக்கு 1,30,000 கொடுத்திருக்காங்க. பேங்க் லோன் 60,000 கொடுத்திருக்காங்க. பில்ஸ் பேயபிள் 80,000 இருக்கு. இப்ப அசெட் சைட்ல அப்ளை பண்ணிடலாம். கேஷ் அட் பேங்க் 80,000 கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,80,000 கொடுத்திருக்காங்க. டெப்டாஸ் 90,000 இருக்கு. பிளான்ட் அண்ட் மெஷினரி 1,70,000. இப்ப அசெட் சைடு எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம். இதை நம்ம டோட்டல் பண்ணிடலாம்.
இதை டோட்டல் பண்ணும்போது நமக்கு 5,20,000 கிடைக்கும். இது அப்படியே நம்ம லைபிலிட்டி சைட்ல எழுதிடலாம். 5,20,000 நமக்கு இதுல டோட்டல் டேலி ஆகாது. இப்ப நமக்கு 5,20,000 கிடைக்கணும். அதுக்கு நம்ம இந்த பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கேபிட்டல். இந்த கேபிட்டல் பேர் என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். சரி, இப்ப பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும், இந்த 5,20,000 இது மூணையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ண போறோம். இது மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2,70,000. 5,20,000 இருந்து 2,70,000 லெஸ் பண்ணிருங்க. நமக்கு என்ன கிடைக்குது? 2,50,000. இந்த 2,50,000 இங்க கேபிட்டலா எழுதிக்கோங்க. இந்த கேபிட்டலுக்கு பேரு தான் ஓப்பனிங் கேபிட்டல். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்றது, இந்த பிளஸ் சிம்பிள் போடுறது, இந்த இடத்துல கால்குலேஷன் பண்றது, இதெல்லாமே நீங்க ரஃப் பேப்பர்ல பண்ணிக்கோங்க. நோட்ல நீட்டா வச்சுக்கோங்க. இந்த 2,50,000 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ. இது நீங்க ஹைலைட் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல பாத்துடலாம். செகண்ட் காலத்துல உள்ள அமௌண்ட் மட்டும் தான் நம்ம இதுக்கு எடுக்க போறோம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,95,000 இருக்கு. பேங்க் லோன் 60,000. பில்ஸ் பேயபிள் 45,000. இப்ப அசெட் சைட்ல அப்ளை பண்ணிடலாம். கேஷ் அட் பேங்க் 90,000. Stock of goods 1,40,000. Debtors 2 lakh. Plant and machinery 1,70,000. இது அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 6 lakh கிடைக்குது. இந்த 6 lakh அப்படியே லைபிலிட்டி சைட்ல எழுதிருங்க. பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த கேபிட்டலுக்கு பேர் என்ன? க்ளோசிங் கேபிட்டல். ரைட். இது மூணையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த 6 lakh ஓட இது மூணையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 lakh. 3 lakh கிடைக்கும். இந்த 3 lakh நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 3 lakh. இந்த 3 lakh இங்க எழுதிக்கோங்க. இந்த அமௌண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அமௌண்ட். இதுக்கு பேரு க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2,50,000. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3 lakh. இது அப்படியே நம்ம ப்ராஃபிட் கால்குலேஷனுக்கு அப்ளை பண்ணிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh கிடைச்சிருக்கு இல்லையா? டிராயிங்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? பர் மந்த்துக்குன்னு கொடுத்துருக்கனால 12ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 30,000 கிடைச்சிருக்கு. இந்த 30,000 ஆட் பண்ணும்போது நமக்கு 3,30,000 கிடைக்குது. அடிஷனல் கேபிட்டல் அவங்களே கொடுத்துருக்காங்க 50,000. இந்த 50,000 நம்ம லெஸ் பண்ண போறோம். லெஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2,80,000 கிடைக்கும். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளோ? 2,50,000. இந்த 2,50,000 இதுல போட்டுக்கோங்க. இதை லெஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 30,000 கிடைக்கும். இந்த 30,000 தான் ப்ராஃபிட். இந்த 3 அமௌண்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது வேல்யூவேஷன்ல இதுக்கு செப்பரேட் மார்க் உண்டு, இதுக்கு செப்பரேட் மார்க் உண்டு, ப்ராஃபிட் கால்குலேஷனுக்கு செப்பரேட் மார்க் உண்டு. அதனால இந்த 3 அமௌண்ட் நமக்கு முக்கியம். இந்த 30,000, இந்த 3 lakh, இந்த 2,50,000. இதெல்லாம் புக்ல ஆன்சர் செக் பண்ணிடுவோம். பாருங்க 8th சம் புரிய ஆன்சர். ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000 இதுதான் நமக்கும் கிடைச்சது. க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh இதுதான் நமக்கும் கிடைச்சது. ப்ராஃபிட் 30,000 இதுவும் கரெக்ட். இப்போ இந்த சம் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 9. இது இல்லஸ்ட்ரேஷன் 8 விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ரொம்ப ஒன்றும் வேரி ஆகாது. ஒரே ஒரு பிளேஸ்ல மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இதுலயே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது முதல்ல நமக்கு கிடைக்கிற கேபிட்டலுக்கு என்ன பேரு? ஓப்பனிங் கேபிட்டல். செகண்ட் உள்ளதுல நமக்கு கிடைக்கிற கேபிட்டலுக்கு பேரு க்ளோசிங் கேபிட்டல். அப்ப 2 கேபிட்டலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். கீழே என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அடிஷனல் கேபிட்டல் 16,000 கொடுத்திருக்காங்க. பாருங்க, he has introduced 16,000 as capital for expenses of his business. அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக இவர் அடிஷனலா கொடுத்திருக்கிறாரு 16,000. அதனால இதுதான் நம்ம அடிஷனல் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இங்க வித்ட்ரா பண்ணிருக்காரு பாருங்க 40,000.
ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இதுதான் வந்து டிராயிங்ஸும் நமக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க, அடிஷனல் கேபிட்டலும் டைரக்டா கொடுத்துட்டாங்க. இதுல இன்னும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பாருங்க. A provision of 5% on debtors is to be made. அதாவது டெப்டார்ஸ் நம்ம எதுல போடுவோம், அசெட்ல போடுவோம். டெப்டார்ஸ்ங்கிறது என்னது, நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்ல இருந்து 5% ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ப்ரொவிஷன்ஸ்ங்கிறது ஆஸ் அ டிஸ்கவுண்ட் மாதிரி, அதாவது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்ல ஒரு 5% நீங்க பே பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வைங்களேன். இப்போ ஒருத்தர் நமக்கு 1000 rupees தரணும் அப்படின்னா நீங்க 100 பே பண்ண வேண்டாம், 900 மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னா இப்படி அங்க 100 rupeesங்கிறது நமக்கு ஒரு நம்ம அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிருதா. அதே போலதான் இதுவும் நம்மளுடைய டெப்டார்ஸ், நமக்கு வர வேண்டிய காசு, அந்த காசுல 5% கொடுக்கிறோம். அதனால இந்த 5% நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும் டெப்டார்ஸ்ல இருந்து. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னொன்னு பாருங்க, plant is to be depreciated at 10%. பிளான்ட்ல டெப்ரிசியேட் ஆயிருது. நம்மளுடைய அசெட்ல எல்லாம் நிறைய அசெட்ல இருந்து என்ன ஆகும், டெப்ரிசியேஷன் வந்து ஆகும். டெப்ரிசியேஷன்ங்கிறது என்னது, அதோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கிறது. சரியா? இப்ப நம்ம ஒரு மொபைல் வச்சிருக்கீங்க, இது நெக்ஸ்ட் இயர்ல விற்கும் போது நமக்கு அதே ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகுமா, ஆகாது. அதுக்கு அடுத்த வருஷம் ஏன்னா அது யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், அதோடைய வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் யூஸ் பண்றதுனாலயோ இல்ல யூஸ் பண்ணாம வைக்கிறதுனாலயோ இல்ல பல ரீசன்னால ஒரு அசெட்டோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் டெப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பிளான்ட் வந்து டெப்ரிசியேட் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜா, 10%. அப்ப அதோடைய வேல்யூ குறைஞ்சிடும். அப்ப அதோட வேல்யூ ஃபுல் வேல்யூவே நம்ம வந்து சம்ல காமிக்க கூடாது. அப்ப 10% நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். சரியா? இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம பண்ண போறோம். எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பாத்தீங்களா, இந்த ஏரியால தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த அமௌண்ட்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. சரி, இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம போடும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். முதல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல இன்னொன்னு பாருங்க, பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு 14,000 18,000 கொடுத்துட்டு பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்க, கிரெடிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்தா என்ன, நம்ம பேங்க்ல அக்கௌண்ட்ல நம்மளுடைய அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேலன்ஸுக்கு பேரு டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து உங்களுடைய பாஸ்புக்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த 18,000 நம்மளோடது. எப்பவுமே நம்ம பேங்க் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அசெட் அப்படின்னு தான் நம்ம போடுவோம் இல்லையா. இந்த 18,000 நம்மளோடது. சரி, மேபி அது கிரெடிட் பேலன்ஸா இருந்ததுன்னா, கிரெடிட் என்னது, நம்ம வச்சிருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமா நம்ம எடுக்கும் போது அதுக்கு பேர் நான் என்ன சொன்னேன், பேங்க் ஓவர் டிராஃப்ட். கிரெடிட் பேலன்ஸா இருந்தா இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னது, பேங்க் ஓடி, அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த 14,000 கிரெடிட் பேலன்ஸா இருக்கிறதுனால இதுக்கு பேரு பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த 18,000 டெபிட் பேலன்ஸா இருக்குது. இது நம்ம நார்மலா இருக்கிற பேலன்ஸ் மாதிரி. இது கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கும். அப்ப இது வந்து நமக்கு அசெட் சைட்ல வரும். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்ங்கிறது நம்ம லைபிலிட்டியில தானே பார்த்தோம். இது நம்ம பே பண்ண வேண்டியது, அடிஷனல் நம்ம எடுத்துட்டோம். அப்ப இது நம்ம ரீபே பண்ணணும். அப்ப இதுக்கு பேரு லைபிலிட்டி. இதை நல்லா வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. சரியா? பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட் பேலன்ஸா இருந்தா அது லைபிலிட்டி, டெபிட் பேலன்ஸா இருந்தா அது அசெட். இது ரெண்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதெல்லாம் அசெட் எதெல்லாம் லைபிலிட்டின்னு பாருங்க. பேங்க் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் இது லைபிலிட்டி, இது அசெட். கேஷ் இன் ஹேண்ட் அசெட், ஸ்டாக் அசெட், டெப்டார்ஸ் அசெட், பிளான்ட் அசெட், ஃபர்னிச்சர் அசெட், கிரெடிட்டர்ஸ் லைபிலிட்டி. அப்ப லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இது ஒண்ணுதான் இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் லைபிலிட்டி, ரெண்டு லைபிலிட்டி இருக்கு. இதை அப்ளை பண்ணி பாருங்க. சம்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு லைபிலிட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டுட்டு அந்த 14,000 கொடுத்திருக்காங்க, கிரெடிட்டர்ஸுக்கு எடுத்திருக்காங்க. மத்த எல்லாமே அசெட்ல கொடுத்து நம்ம டோட்டல் பண்ணிரும். இதே டோட்டலா லைபிலிட்டிஸ்லயும் போடுறோம். இப்ப நமக்கு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்குது 92,800. இது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலா இருக்க போகுது. சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, அந்த கிரெடிட்டர்ஸ் வந்து 72,000 பேங்க் பேலன்ஸ் இருந்து பாத்தீங்களா, அது இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அசெட். அதனால இது லைபிலிட்டி சைட்ல வராது, அசெட் சைட்ல நமக்கு வந்துரும் பாருங்க. பேங்க் பேலன்ஸ் 18,000, கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல நம்ம பண்ண போறோம். சரியா? டெப்டார்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, ப்ரொவிஷன்
of 5% on debtors. அப்ப debtorsல இருந்து 5%. அப்ப இந்த இன்டீரியருக்கு உள்ள காலத்துல போட்டுக்கோங்க. debtors 30,000 எழுதியாச்சு. இந்த 30,000ல இருந்து 5% நம்ம ப்ரொவிஷன் கொடுக்க போறோம். இந்த 30,000 போட்டு இன்டு 5/100 அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை வந்து டிவைட் பண்ணி பாருங்க. 2 0 கேன்சல் ஆயிருதா? இப்ப இந்த 300 இன்டு 500 நமக்கு என்ன கிடைக்கும்? 1500 கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம்? இந்த 30,000ல இருந்து 1500 நீங்க எங்களுக்கு பே பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறோம். இதை லெஸ் பண்ணி நமக்கு வர அமௌண்ட் அப்படியே வெளியில எழுதிருங்க. 28,500. இனிமே நமக்கு டெப்டாஸ் 30,000 இல்ல, 28,500 தான். அதுதான் நம்ம வெளியில எழுதணும். தென் பாருங்க பிளான்டோட அமௌண்ட் 80,000. அதை உள்ள காலத்துல எழுதிங்க. இதுக்கு டெப்ரிசியேஷன் 10% கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 80,000 இன்டு 10/100. இதை டிவைட் பண்ணி பாருங்க. 1 0க்கு 1 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 8,000. இந்த 8,000 இங்க எழுதிருங்க. 80,000ல இருந்து 8,000 மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டை வெளியில உள்ள காலத்துல எழுதிருங்க. 72,000. இந்த 72,000 தான் இனிமே பிளான்டோட வேல்யூ. சரியா? பர்னிச்சர் நமக்கு சம்லே டைரக்டா இருக்கு 40,000. அது எழுதியாச்சு. இப்ப இந்த டோட்டல் பண்ணுங்க. நமக்கு அசட்டோட டோட்டலுக்கு இதை எடுக்க கூடாது. இதை டோட்டல் பண்ணும்போது நமக்கு 1,76,000 கிடைக்குது. இதை அப்படி லயபிலிட்டி சைட்ல எழுதிருங்க. பேலன்சிங் ஃபிகர் 1,04,000 கிடைக்குது. இதுதான் நமக்கு க்ளோசிங் கேபிட்டலா இருக்க போகுது. இப்ப பாருங்க, ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். க்ளோசிங் கேபிட்டல் 1,04,000 எழுதிக்கோங்க. டிராயிங் சம்ல டைரக்டா 40,000 கொடுத்துட்டாங்க, அதை ஆட் பண்ணிருக்கோம். அடிஷனல் கேபிட்டல் டைரக்டா 16,000 கொடுத்துருக்காங்க, அதை லெஸ் பண்ணிக்கிட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 92,800. அதையும் இதுல எழுதி மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற 35,200 தான் நமக்கு ப்ராஃபிட்டா இருக்க போகுது. இப்ப எக்ஸசைஸ் சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாயிடும். பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 9. இதுவும் 9 பேஸ் பண்ணியே தான் இருக்கு. இதுலயும் பாருங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம், அதுக்கு பேரு ஓப்பனிங் கேபிட்டல். இதுல ஒரு கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம், அதுக்கு பேரு க்ளோசிங் கேபிட்டல். நல்லா பாருங்க, கேஷ் அட் பேங்க்ல ஒரு கேஷ் டெபிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க, கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் அந்த சம்ல சொன்னேன், டெபிட் பேலன்ஸ்ங்கிறது நம்மளோடது. சரியா? அப்ப இது என்னது? பேங்க்ல இருக்கிற கேஷ். அப்ப இது அசெட் அப்படின்னு சொல்லுவோம். கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோடது இல்ல, இதை நம்ம ரீபே பண்ணணும். அப்ப இது ஒரு லோன் மாதிரி. இதுக்கு பேர் என்னது? பேங்க் ஓடி, பேங்க் ஓவர் டிராஃப்ட். நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம லயபிலிட்டி சைட்ல தான் போடணும். சரியா? மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கேஷ் இன் ஹேண்ட் அசெட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் அசெட், சண்டரி டெப்டார்ஸ் asset, plant and machinery asset, land and building asset, sundry creditors இது liability. இது ஒண்ணுதான் liabilityல இருக்கு. அப்புறம் இந்த பேங்க் ஓடி, இது ஒரு liabilityல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதுல எந்த மட்டும் தான் liability? sundry creditors மட்டும் தான் liability, மத்தது எல்லாமே asset. சோ இத நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி கீழ உள்ளத பாத்துறலாம். பாருங்க, drawing 60,000 கொடுத்திருக்காங்க, 17,000 அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க, 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பாருங்க, கிரியேட் எ ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டார்ஸ். பிளான்ட் அண்ட் மெஷினரியில டெப்ரிசியேஷன் 10% கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையுமே நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்ததுதான். டெப்டார்ஸோட அமௌண்ட்ல இருந்து 5% கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ண போறோம். மெஷினரியோட வேல்யூல இருந்து 10% கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ண போறோம். இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல தான் பண்ணணும், இதுல பண்ணக்கூடாது. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆன்சர் பண்ணி பார்த்துடலாம். இது பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் on 31st March 2018 குறியது எழுதியிருக்கேன். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் on 31st March 2019 குறியது எழுதியிருக்கேன். அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ண போறோம், அதுக்குரியதையும் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து அமௌண்ட்டை ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள அமௌண்ட்டை மட்டும் பாருங்க. முதல்ல உள்ள 5,000 கேஷ் அட் பேங்க் 5,000ங்கிறது நமக்கு அசெட், அதனால அதை நம்ம லைபிலிட்டி சைட்ல எடுத்துக்க கூடாது. நமக்கு லைபிலிட்டிஸ்ங்கிறது ஒண்ணு தான் இருக்கு. சண்டரி கிரெடிட்டார்ஸ், அதாவது 1 lakh சண்டரி கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் 1,70,000.
மற்ற எல்லாமே நமக்கு அசெட் தான். அசெட்ல உள்ள அமௌண்ட் பாருங்க. கேஷ் அட் பேங்க் 5000ங்கிறது நமக்கு அசெட்ல தான் வரும். கேஷ் இன் ஹேண்ட் 3000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000. sundry debtors 1 lakh. Plant and machinery 80,000. Land and building 1,40,000. இப்போ நம்ம அசெட் சைடில் உள்ளது எல்லாமே எழுதியாச்சு. டோட்டல் பண்ணிருங்க. இப்போ பாருங்க அசெட் சைடு டோட்டல் 3,63,000 கிடைக்குது. அது அப்படியே லைபிலிட்டி சைடில் எழுதிக்கோங்க. 3,63,000. இப்போ நமக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் தான் கேபிட்டல் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த 3,63,000ல இருந்து 1,70,000 லெஸ் பண்ணிருங்க. லெஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 1,93,000. அது இங்க எழுதிக்கோங்க. 1,93,000. இதுதான் நமக்கு கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலா இருக்க போகுது. தென் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் on 31st March 2019 கூடிய ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு 2 லைபிலிட்டி இருக்கு. முதல்ல உள்ளது பேங்க் ஓடி, பேங்க் ஓவர் டிராஃப்ட், அதை எழுதிக்கோங்க. 60,000. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்கு 1,30,000. இது ரெண்டையுமே எழுதிட்டு அடுத்து மிச்சம் உள்ளது எல்லாமே நமக்கு அசெட்டா தான் இருக்கு. அதனால அதை அசெட் சைட்ல எழுதிருங்க. கேஷ் இன் ஹேண்ட் 4,500. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000. சன்ட்ரி டெப்டார்ஸ்ல நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. நல்லா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க? 90,000 கொடுத்திருக்காங்க. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால இதை நம்ம உள்ள எழுதிக்க போறோம். இந்த 90,000ல என்ன பண்ண போறோம்? மைனஸ் எதை மைனஸ் பண்ண போறோம்? ப்ரொவிஷன் ஆன் டெப்டார்ஸ். ப்ரொவிஷன் ஆன் டெப்டார்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்? 5%. எப்படி கால்குலேட் பண்றது? இந்த 90,000 எடுத்துக்கோங்க. இந்த 90,000 இன்டு 5/100. 2 0 கேன்சல். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 0 9 5 45. 4,500 தான் ப்ரொவிஷன். இப்போ இந்த 90,000ல இருந்து 4,500 லெஸ் பண்ண அமௌண்ட்டை வெளியில் எழுதிடணும். லெஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 85,500. இதுதான் நமக்கு சன்ட்ரி டெப்டார்ஸ். இப்ப பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு என்ன அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000 கொடுத்திருக்காங்க. அதை உள்ள எழுதிக்கோங்க. இதுல இருந்து நம்ம 10% என்ன பண்ண போறோம்? டெப்ரிசியேஷன் வந்து லெஸ் பண்ண போறோம். இந்த 80,000ல 10% நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்க போகுது? 8,000. இந்த 8,000 இங்க எழுதி இந்த மைனஸ் பண்ண அமௌண்ட் 72,000 வெளியில எழுதிருங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளவு இருக்கு? 1,40,000. வேற அவ்வளவுதான் முடிஞ்சது அசெட். இதை இப்ப வந்து டோட்டல் பண்ணிருங்க. டோட்டல் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? இப்ப நம்ம டோட்டல் பண்ணா அசெட் சைட்ல 3,47,000 கிடைக்குது. அது அப்படியே லைபிலிட்டி சைட்ல எழுதிருங்க. 3,47,000. இப்ப நம்ம பேலன்சிங் ஃபிகர் பார்க்கலாம். இந்த 3,47,000ல இருந்து இந்த அமௌண்ட் லெஸ் பண்ண போறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு வர்றது 1,90,000. 1,90,000 லெஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 1,57,000. இந்த அமௌண்ட்டை பேலன்சிங் ஃபிகரா இங்க எழுதிருங்க. இதுக்கு பேர் என்ன? கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டலா இருக்க போகுது. 1,57,000. நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,93,000. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,57,000. இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். 1,57,000 முதல்ல எழுதிக்கலாம். டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் சம் டைரக்டா 60,000 கொடுத்துட்டாங்க. இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். முதல்ல அடிஷனல் கேபிட்டலும் டைரக்டா 17,000 கொடுத்துருக்காங்க. இது நமக்கு லெஸ் பண்ணும்போது 2 lakh கிடைக்குது. ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல 1,93,000. அதை இதுல எழுதிக்கோங்க. 1,93,000
2 லேக்ல இருந்து 1,93,000 நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? 7,000. இந்த 7,000 தான் ப்ராஃபிட். இத 3 ஆன்சர் பார்க்கணும். நம்ம 7,000 ப்ராஃபிட்டா இருக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் 1,57,000, ஓப்பனிங் கேபிட்டல் 1,93,000. இது 3 கரெக்டான நம்ம புக்ல செக் பண்ணிடலாம். அதே பேஜ் நம்பர் 33ல பாத்துருங்க. பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டல் 1,93,000 இதுதான் நமக்கும் கிடைச்சிருக்கு. க்ளோசிங் கேபிட்டல் 1,57,000 இதுதான் நமக்கும் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் 7,000 இதுதான் நமக்கும் வந்திருக்கு. இப்ப இந்த சம் கரெக்ட். ஓகே, அடுத்தடுத்த எக்ஸசைஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.